எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம அவசரமாக ரவா உப்புமா பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா என் சின்ன பொண்ணு சொன்னா, அம்மா ரவா உப்புமா சரியாகவே வரமாட்டேங்கிறது, அதனால் எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காமி அப்படின்னா. அதனால் இன்றைக்கி நம்ம அவசரமாக பண்ணுறதுனால அவசரமாக பண்ணுற ரவா உப்புமா காமிச்சுட்றேன். இன்னொரு நாளைக்கு மெதுவாக காயெல்லாம் போட்டு அந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு நாள் காட்டுறேன். இப்போ முதல்ல என்னென்னா, இந்த இழுப்பை சட்டிக்கு இது வருங்க, லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சோண்டு ஓட்டை இருக்குது. அதுக்கு நான் சரி பண்ணுறதுக்கு போனேன். அம்மாம்மா அதையும் ப்ளீஸ் வீடியோவில் காட்டு அப்படின்ட்டா. அதனால சரி ஓகே. பாருங்க, துளியோண்டு கடலை மாவு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதில் சொட்டு போகிறோம் ஜலம் விட்டுக்க போகிறோம். பசை மாதிரி வந்துடுத்து பாருங்க, கடலை மாவு ஜலம். இது அப்படியே நம்ம இந்த ஓட்டை மேலே வச்சிடணும். அவ்வளோதான். இந்த ஈர மாவு மேலே துளியோண்டு காஞ்ச மாவு ஒட்டியாச்சு. அடுப்பை பற்ற வச்சுட்டாச்சு. சின்னது பண்ணிவிட்டு இழுப்பு சட்டியை வைக்கணும். பெருசாக இருந்ததுன்னா கையை சுட்டுரும். இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் குத்திக்க போகிறோம். 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த மூக்கு வழியாக குத்தலாம். பொண்ணு அதான் அங்கேருந்து முறைக்கிற எண்ணெய். நான் மூக்கு வழியாக குத்தாமல் அப்படியே குத்திட்டேன்னு சொல்லிட்டு, இந்த பிறகு இப்படி மூக்கு வழியாக குத்திக்கலாம். கடுகு, இது சிறு கடுகு, நாட்டு கடுகுன்னு பேர். இந்த கடுகு தான் நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சோண்டு கடுகு, ஒரு அரை ஸ்பூன் இருக்கும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க விட்டு உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். நம்ம 200 கிராம் ரவை எடுத்து வச்சுட்டுருக்கோம். நம்ம போடுறதெல்லாம் 200 கிராம் ரவைக்கான சாமான்கள். 200 கிராம் ரவைக்கு உப்புமா பண்ண போகிறோம். அதுக்கு நான் 400 ஜலம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 400, ஒரு கொஞ்சோண்டு கூட விட்டுக்கலாம், ஒரு 25 ml வச்சுக்கோங்களேன். 425 இருக்குது இதில். இப்போ 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்க போகிறோம். ரொம்ப குட்டி ஸ்பூன் தான் இது. முதல்ல உளுத்தம்பருப்பு தான் போட்டுக்கணும். அதில் 2 பங்கு கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன். 1 2 3. பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுக்கணும். அப்புறம் மிளகா, பச்சை மிளகாலேயே காஞ்சது, இது பழுத்து போன மிளகா. நான் மிளகா ரொம்ப போட மாட்டேன், ஏன்னா குழந்தை சாப்பிட்றது, அதனால் அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாமல் எடுத்துகிட்டு போட்டுறேன். இப்போ இஞ்சி போடணும் இல்லையா, குழந்தைக்கு காரமாக இருக்கும்னுட்டு இஞ்சி போடலை. அதுக்கு பதிலாக பச்சை மஞ்சள் இஞ்சி மாதிரியே கட் பண்ணியிருக்கேன். நல்ல இளம் கருவேப்பிலையாக இருக்குது. கருவேப்பிலை ஒரு 4 கொத்து போடுறேன். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் நகர்ந்துக்கணும். இப்போ இந்த ஜலம் அளந்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை குத்திடுறோம். ஜலம் கொதிக்கட்டும்.
பருப்பு பாருங்க, நம்ம வந்து ப்ரௌன் கலரில் இந்த பக்குவத்தில் வறுத்துன்னு இருக்கோம். அப்புறம் தண்ணியை கொட்டியிருக்கோம். அது கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ கொதிக்க போகிறது, இன்னும் கொதிக்கலை. கொதிக்கட்டும், கொதிக்கவும் பார்ப்போம். இப்போ நம்ம உப்பை போட்டுருவோம். நல்லா ஒரு ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். அதுவே இல்லைன்னா உப்பு கரிச்சிரும். அப்புறம் கடல் உப்பு, உப்பை போட்டு நல்லா ஒரு கொதி வந்த விட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டோம்னா தான் அது அந்த ரவையோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். நம்ம உப்பு போட மறந்துட்டு பண்ணிவிட்டு அப்புறமா தூள் உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்தாப்பில் வராது. இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இது ரவை வந்து வறுத்து வச்சுருக்கிற ரவை, முன்னாடியே கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் நான், அதனால் அதை அப்படியே போட போகிறேன். நீங்கள் அது நான் சொல்ல மறந்து போயிட்டேன். ரவையை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. ரோஸ்டட் ரவை தான் இப்போல்லாம் வருது. அது லேசாக ஒரு வறுத்துக்கோங்க. வெறும் இலுப்பை சட்டில் வறுத்தா போகும். எண்ணெய் கண்ணையெல்லாம் குத்தி வறுக்கணுங்கிறது இல்லை. சரி, நீ ஏன் போட்டுட்டே கலர்ற? அப்படித்தான் கலரணும், இல்லைன்னா கட்டியும் உருண்டையும் ஆகிடும். இப்படியே போட்டுட்டே கலர்னா தான் அது கட்டி உருண்டை இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த மஞ்சள் அதோட கலரை கொடுத்துடுத்து நான் இருக்கேன் உள்ள அப்படின்னு. நம்ம இஞ்சிக்கு பதிலாக மஞ்சளை போட்டிருக்கோமா. இப்போ பாருங்க, பச்சை சிவப்பு அப்படின்னு குழந்த ஒரு பாட்டு பாடும், அந்த மாதிரி கலர் கலராக இருக்குது பாருங்க. இது கலர்றதுக்கு 5 நிமிஷம்தான். அவசர உப்புமா. பாட்டி என்ன பண்ணுவா, ஜலத்துக்கு பதிலாக மோர் கொஞ்சம் விடுவா. பாதி மோரும் பாதி ஜலமாக கலந்துக்கிட்டு 1 டம்ளர் ஜலம் 1 டம்ளர் மோர் ரெண்டையும் கலந்துக்கிட்டு இந்த உப்புமா பண்ணுவா. நெஞ்சு கறிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்வா. நெஞ்சு கறிக்காது இந்த மாதிரி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்வா. நல்லா இப்படி இலுப்பை சட்டிலாம் ஒட்டாமல் வந்துடுது பாருங்க. தெரியுறதா? இதோ இப்படி கலர்னா இங்கெல்லாம் எதுவுமே ஒட்டிக்கல பாருங்க. நல்லா அப்படி ஒட்டாமல் வந்துடும். சில பேர் எண்ணெயை கம்மியாக விடுவா. அதுக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் நன்னா விட்டால் தான் நல்லாயிருக்கும். கம்மியாக விட்டால் நல்லா இருக்காது. இதுக்கெல்லாம் நன்னா விட்டால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா பிளேட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். அப்போ தான் நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் உரைச்சின்னு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் குத்தினா எண்ணெய் உடம்புக்கு ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளுக்கு முடியலன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கூட கொடுக்கறதில்ல. அதனால சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கெல்லாம் காலை வலிக்கிறது கையை வலிக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. அந்த காலத்தில் என்ன சொல்வான்னா, பாட்டி வைத்தியன்ட்ட குடிக்கிறத வாணியன்ட்ட கொடு அப்படின்னு சொல்லுவாள். வாணியன்னாக்கா அந்த காலத்தில் அதுக்குன்னு ஒரு பிரிவு இருந்தா எண்ணெய் விற்கிறதுக்குன்னு. அவள் எண்ணெய் தான் மெயினாக அவளுக்கு இது விற்கிறது. எண்ணெய் அப்படின்னாலே தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இது 3 தான் எண்ணெய். மிச்சம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எண்ணெய்ன்னு பேர் இல்லை. நம்ம சொல்கிறோம் இப்போ அதை எண்ணெய்ன்னு, ஆனால் அது எண்ணெய் கிடையாது. எண்ணெய் சாப்பிட்டா நோய் வராது. எண்ணெய்னா இந்த 3 மட்டும்தான் எண்ணெய். இது சாப்பிட்றவாளுக்கு நோய் வராது. இதை நன்னா குத்தி கொடுக்கலாம். பெரியவாளுக்கெல்லாம் பயமாக இருந்தால் நீங்கள் சாப்பிடாதீங்கோ, ஆனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கோ. இப்போ இது வந்து சாதாரணமானவாளுக்கு இப்போ நம்ம உப்புமா கிளறியிருக்கோம். மாப்பிள்ளை அப்படின்னா 70 வயசானால் கூட அந்த காலத்தில் என்னென்னா அந்த மாப்பிள்ளைகளுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. மாப்பிள்ளைக்கு உப்புமா கலர்றோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவாள். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு இப்போ பார்ப்போம். முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட காட்டாமையே போட்டேன். ஸ்பூன் எங்கே? ஒரு இவ்வளோ முந்திரி பருப்பு போட்டுக்கணும். அது நம்ம இஷ்டம்தான், இன்னும் கூட வேணாலும் போட்டுக்கலாம். அதில் போட்டு சாப்பிட்லாம், வெறும் சாப்பிட்லாம். இது உங்களுக்கு காட்டுறேன். மாப்பிள்ளை ஸ்பெஷல் அப்படின்னா என்ன பண்ணுவா அப்படின்னு. இந்த அளவுக்கு பொன் வறுவலாக வறுத்துட்டா போதும். நல்ல வாசனையாக இருக்குது.
கலந்துருவா. இதை என்ன பண்ணுவா, ஒரு கால் நிறைய பேர் இருக்கா ஆற்றுல அப்படின்னா மாப்பிள்ளைக்கு மட்டும் முந்திரி பருப்பு எடுத்துட்டு மிச்ச பருக்கெல்லாம் இப்படி கொஞ்சோண்டு போட்டு வெறும்னு போட்டுருவா. இதை ஸ்பெஷலாக மாப்பிள்ளைக்கு மட்டும் இப்படி பண்ணி போடுவா. ஒரு கால் மாப்பிள்ளை வரேன்னு சொல்லிட்டு வராமல் விட்டுட்டார் அப்படின்னா இந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாள், மாப்பிள்ளைக்கு பண்ணிவிட்டு அதை பொண்ணுக்கு போட்டு வேறு எரிஞ்சாலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதெல்லாம் என்னன்னு தெரியாது, ஆனால் அதெல்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தனியாக பண்ணி அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக போடுவாள். ஆனால் நமக்கு ஸ்பெஷல் பொண்ணு மாப்பிள்ளை புள்ள எல்லாரும் நமக்கு ஒன்று தான். இப்போ இந்த காலத்தில், அந்த காலத்தில் அவளுக்கு பற்றாக்குறையாகப்பட்டது. அவள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா. எல்லாருக்கும் பண்ணுற அளவுக்கு இருக்காது இல்லையா, அதனால அவள் அப்படி பண்ணியிருக்கா. இந்த காலத்தில் நமக்கு எல்லாம் தான் நிறையா கிடைக்கிறதே. அந்த காலத்துலலாம் கிராமங்களில் இருப்பா, போய் எல்லாம் வாங்கின்னு வர முடியாது, மொத்தமாக வாங்கினது தான் இருக்கும். அது கொஞ்சம் தான் இருக்கும். அதனால அவள் ஸ்பெஷலாக அப்படியெல்லாம் பண்ணி போடுவாள். இந்த காலத்துலையா பக்கத்தில் ஒரு 100 கடை இருக்குது, நினச்சின்னா நம்ம ஓடி ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறோம் எல்லாத்தையும். அவ்வளோதான், ரவா உப்புமா ரெடி. இந்த 5 நிமிஷம்தான் இது பண்ணுறதுக்கு. இதில் இன்னும் காய்கறி போட்டு பண்ணலாம், பட்டாணி போட்டு பண்ணலாம், நிலக்கடலை போட்டு பண்ணலாம், அப்படிலாம் விதவிதமாக பண்ணலாம். அதெல்லாம் முடிஞ்சால் இன்றைக்காவது வேணா பண்ணி போடுறேன், இல்லைன்னா இதுவே இருக்கட்டும். திருப்பி திருப்பி பண்ணதே பண்ணாலும் இதுவாக இருக்கும் இல்லையா. பண்ணிட்டியா என்ன பாட்டி, உப்புமா பண்ணிட்டியா? சாப்பிட்டு பார்க்குறியா நீ? ஆ சூடு இல்லை, சாப்பிட்டு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. கண்ணாடிலாம் போட்டு வந்துருக்க, அது அப்படிதான். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? नमस्ते करता कोलासुर भयंकरी सर्व पापा हरे देवी महालक्ष्मी नमस्ते. தேங்க்யூ. இப்போ இது கொஞ்சம் மெலிசு ரவை அப்படிங்கிறதுனால நம்ம 1க்கு 2 ஜலம் விட்டுட்டோம். இதுவே கொஞ்சம் சில ரவை பெருவட்டாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் 1க்கு 2.5 2.25 அந்த மாதிரி ஜலம் விட வேண்டியது வரும். அது ரவைக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் வறுக்கிற பக்குவம் வந்து ரொம்ப ரவையை சிகப்பாக வறுத்துடக்கூடாது, வறுத்துட்டேல்னா வேகாது. லேசாக தான் ரவையை வறுத்துக்கணும். லேசாக ஒரு 10-15 பிரட்டின்டேல்னா போகும், சிகப்பாக வறுக்கக்கூடாது. 2வது வெறும் இலுப்பை சட்டியில் தான் வறுக்கணும், எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாது. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.